டிஜிபிக்கு ஒரு புகார் மனு அனுப்புகிறேன். இந்த மாதிரி நீதிமன்ற தீர்ப்பில் இப்படி இருக்குது. இங்கே சென்னையில் கோயம்பேடு பக்கத்தில் டைஷான்னு ஒரு கோட்டஸ் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா காவலர்கள்லாம் நாய் மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த நாய் மேய்க்கிறதுக்கு காவலர்கள் நாய் மேய்க்கிறதுக்கு ஆதாரம் என்னவென்று நீங்கள் கேட்கலாம். அந்த டைஷாவில் குடியிருப்போர் சங்கம் என்று ஒரு சங்கம் வைத்திருக்கிறார்கள். அந்த சங்கத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற டிஜிபி திரு நரேந்திரபால் சிங் என்பவர் இருக்கிறார். ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு ஹர்மிந்தர் சிங், இது போல பல அதிகாரிகள் அந்த சங்கத்துக்கு தலைவராக இருக்கிறார்கள். அந்த சங்கம் ஒரு பதிவு பெற்ற கூட்டுறவு சங்கம். அந்த டைஷாவில் எங்கே நுழைந்தாலும் நீங்கள் சிசிடிவிகளை பார்க்க முடியும். ஸோ இந்த சங்கத்துக்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த டைஷாவோட சிசிடிவியை கொடுப்பாங்க. டைஷாவோட சிசிடிவியை நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா ஏட்டையா நாய் வைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விவரங்கள் தெரியும். ஸோ நீங்கள் டைஷா சங்கத்தின் நிர்வாகிகளை அழைத்து அவர்களை விசாரணை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஆடலி முறை இருக்கிறதா இல்லையா என்ற உண்மை தெரிய வரும். குறிப்பாக புகார் வந்தால் டிஜிபி விசாரணை செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அதனால் இந்த புகாரை விசாரணை செய்யுங்கள் என்று அனுப்பியிருந்தேன். இப்போ இதையும் தூக்கி வழக்கம் போல குப்பையில் போடலாம். ஆனால் நீதிமன்றம் புகார் வந்தால் விசாரிக்கணும் உத்தரவு போட்டிருக்குல்ல, அப்போ புகார் வந்துருச்சுல்ல, விசாரிக்கணும்ல. ஸோ சங்கர்ஜிவால் அவர்கள் போகும்போது என்ன செய்கிறார் என்றால், எனது புகாரை சிபிசிஐடி கூடுதல் டிஜிபிக்கு அனுப்பி வைத்து இந்த புகாரை விசாரித்த அறிக்கையை டிஜிபி அலுவலகத்துக்கு அனுப்பவும் என்று உத்தரவு போட்டிருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியும், அவங்க விசாரணை செய்து அறிக்கை அளிக்கவில்லை என்றால் நான் நீதிமன்றத்தை அணுகுவேன் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஓகேவா? 10 புகாரில் ஒரு புகாருக்கு நடவடிக்கை வந்துச்சா, மீதி நடவடிக்கை எடுக்காத புகாருக்கு நீதிமன்றம் போகும்.